பாதிக்கப்படுவதற்கும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்லுகின்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. திட்டமாக அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழகிய வழிமுறைகள் இருக்கின்றது என்பதாக இங்கு நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே வெறுமனே முன்மாதிரி மட்டும் என்று சொல்லவில்லை. ஒரு முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா அதை மட்டும் குறிப்பிடவில்லை. மாறாக அல்லாஹ் இவ்வாறு சொல்கின்றான், அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக உஸ்வத்துன் ஹஸனா என்று சொல்லுவார். அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அல்லாஹ்வின் தூதரிடத்தில் என்பதாக அழகிய என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா கூடுதல் செய்தியாக இந்த ஆயத்தில் சொல்லுகின்றான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் இந்த அற்புதமான அறிமுகத்திற்கு ஏற்றாற் போல்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்தது. அன்பு நபிகளுடைய வாழ்க்கை, அவருடைய குணம் எப்படி இருந்தது என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கேட்கப்பட்டது. அன்னை அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை படிக்கவில்லையா? நீங்கள் குர்ஆனை பார்த்தது இல்லையா, ஓதவில்லையா? அந்த குர்ஆன் தான் நபியவருடைய குணமாக இருந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டுமொத்த குணத்தையும் குர்ஆனோடு ஒப்பிட்டு கூறினார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவிற்கு அற்புதமான வழிகாட்டி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வழிகாட்டுதல்கள், இந்த வழிமுறைகள். அன்னலால் பிறந்த இந்த மாதத்திலே நபி அவருடைய அழகிய வழிமுறைகளை, நெறிமுறைகளை சொல்வது என்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். தலைமொழியை சீவுவது முதல் காலிலே செருப்பு அணியும் ஒழுக்கம் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். குழந்தை பிறந்தது முதல் மனிதனாக அவன் வாலிபனாக ஆகி வயோதிகனாக ஆகி மன்னரை மரணித்த பின்பு மன்னரை செல்லும் வரை இடைப்பட்ட காலத்திலே என்னவெல்லாம் தேவை ஏற்படுமோ, எதையெல்லாம் அந்த மனிதன் சந்திப்பானோ அத்தனை சந்தித்தவர்களுக்கு ஏற்ப வழிகாட்டுதல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார். சுருக்கமாக சொன்னால், நகம் வெட்டுவதிலிருந்து நாட்டை ஆளுவது வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகிய நேரிய வழியை நபி அவர்கள் காட்டி இருக்கின்றார்கள். நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அற்புதமான ஆளுமை பண்புகளை நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது, அதன் மூலமாக நம்மை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வது என்பதுதான் இந்த ஜுமாவுடைய தலைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அழகிய வாழ்க்கை நெறிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வந்தோம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை மேம்படும், நம்முடைய வாழ்க்கை உயர்வு பெறும், அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறலாம், இந்த உலகத்திலும் சிறப்பான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறலாம் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்வதை போல் உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய வாழ்க்கை நெறிமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது. அந்த உஸ்வத்துன் ஹஸனா என்பதை ஒரு பட்டியலிட்டோம் என்று சொன்னால் அது மிக நீண்டதாக இருக்கும், மிக நீண்டதாக இருக்கும். அந்த பட்டியல் நபி அவர்கள் எல்லா விஷயத்திற்கும் மிக அற்புதமான வழிகாட்டியாக இருந்தார்கள். நபி அவருடைய இந்த வழிமுறையை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை இருக்கின்றதை, வாழ்க்கை நெறிமுறையை அல்லாஹ் தஆலா இவைகளை பின்பற்றுவதற்கு உரியது என்பதாக படைத்த ரப்புல் ஆலமீன் அங்கீகாரம் கொடுக்கின்றான். உலகத்தில் நிறைய வழிகள் இருக்கின்றது, நிறைய நெறிமுறைகள் இருக்கின்றது, வழிகாட்டுதல் இருக்கின்றது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் எந்த விதமான அங்கீகாரம் அல்லாஹ்விடத்திலே கிடையாது. மாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியிலே அவைகள் தான் அழகான நெறிமுறைகள், வாழ்க்கை முறை என்பதாக அல்லாஹ் தஆலா சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் நாம் பட்டியலிட்டு பார்க்கணும் என்று சொன்னால் மிக அற்புதமானதாக இருக்கும். ஆடை விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்லுவார்கள், ஆள் பாதி ஆடை பாதி. ஆடையை வைத்து ஆடை எந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்கின்றதோ அதை வைத்து கணக்கு போடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையுடைய விஷயத்தில் மிக அற்புதமானவர்களாக திகழ்ந்திருக்கின்றார். கிழிந்த ஆடைகளாக இருந்தாலும் அவைகளை நல்ல முறையில் தைத்து மிக நேர்த்தியாக அணியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இடத்திலே செல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கு சில மனிதர்களை பார்க்கின்றார்கள். தலைவிரி கோலமாக தன்னுடைய ஆடைகள் மிகவும் அழுக்கானதாக இருக்கக்கூடிய அந்த தோழர்களை சந்தித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லுகின்றார்கள், உங்களுடைய தலைமுறையை சரியாக செய்யும் ஆடைகளை நீங்கள் நன்றாக அணிந்தால், ஒழுக்கமாக நன்றாக தூய்மையாக நீங்கள் அணிந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்ற இந்த நல்வழியை அந்த தோழர்களுக்கு காட்டுகின்றார்கள் பெருமானார். நபி அவர்களுக்கு வெண்ணை ஆடை என்பது பிடித்தமானதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெண்ணை ஆடையை பிரியப்படுவார்கள். வெண்மையான ஆடைகளை அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று பட்டு ஆடைகளை தடை செய்தார்கள் ஆண்களுக்கு. பட்டு அணிவதை ஆண்களுக்கு தடை. வெண்மையான ஆடைகளை அணிவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாடி, மீசை இவைகளை சரியான முறையில் நீங்கள் அவைகளை மேம்படுத்துங்கள், அவைகளை நீங்கள் சரியான முறையில் வளர்த்துவார்கள் சொன்னார்கள். நீங்கள் தாடியை வளருங்கள், மீசையை கத்தறியுங்கள். தாடியை வளருங்கள், மீசையை கத்தறியுங்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய வழிமுறை. இவைகளை அழகுபடுத்த சொன்னார்கள். நீங்கள் ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையினுடைய தீமைகளை பற்றி சொல்லிக் கொண்டு வருகின்றார். பெருமைனா என்ன? அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது? பெருமை கொள்ளக்கூடாது. அந்த பெருமை அல்லாஹ்விற்கு உரியது, அல்லாஹ்வுடைய ஆடையது. அதை யார் எடுக்கின்றாலும் அல்லாஹ் கோபப்படுகின்றான், அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருமை பற்றி அதனுடைய தீங்குகளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சில சஹாபாக்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள், யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் உயர்தரமான ஆடைகளை அணிவதும் நல்ல காலணிகளை அணிவதும் பெருமையில் சேருமா என்பதாக கேள்வி கேட்கின்றார். பொதுவான ஒரு கேள்விதானே. ஏன்னா பொதுவாக இவைகள் எல்லாம் அணிவது இயற்கையாக மனிதனுக்குள் ஒரு விதமான பெருமை வளரக்கூடாது. பொதுவாக கேட்கின்றார், நல்ல ஆடைகள் நல்ல காலணிகள் அணிவது இதுவும் பெருமையில் சேருமா? ஏன்னா இவைகளை தவிர்த்து கொள்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகையை விரும்புகின்றான், இவைகள் பெருமையில் சேராது என்பதாக நல்ல ஆடைகளை அணிவதையும் நல்ல ஒழுக்கமாக இருப்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகள் பெருமையில் சாராது என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகையை விரும்புகின்றான் என்பதாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். பொதுவாக இன்னைக்கு நாம் சிலர் இருப்பார்கள், நல்ல வசதியாக இருப்பாங்க, ஆனால் மிக சாதாரணமான ஆடைகள் அணிவார்கள். இன்னும் கிழிந்த ஆடைகளை கூட போட்டு இருப்பார்கள். ஏன் கேட்டா, இல்லை என்னை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, யாரும் காசு கேட்டு வந்துடக்கூடாது. பொதுவாக எல்லோரும் அப்படி இருப்பதில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனில் சொல்கின்றான், வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதிஸ், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நியமத்துகளை மக்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு அல்லாஹ் எதையெல்லாம் கொடுத்தாலும் அதை வெளியிலே காட்டுங்க, வெளியிலே சொல்லுங்க. அல்லாஹ் எனக்கு இந்த வசதியை, இந்த வாய்ப்பை, இந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான் என்ற விஷயத்தை வெளிப்படுத்த சொன்னான். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றார், வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதிஸ், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட இந்த நியமத்துகளை, அருட்கொடைகளை நீங்கள் சொல்லி காட்டுங்க, வெளியிலே சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு வந்தவுடனே மிஸ்வாக் செய்வார்கள். ஏன் தெரியுமா? தங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வாடை கூட யாருக்கும் தொல்லை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வந்தவுடனே மிஸ்வாக் செய்வார்கள். இது அன்பு நபி அவர்கள் நமக்கு காட்டிய வழி. நம்முடைய என் சமூகம் இப்படி இருக்க வேண்டும், பல்லை விளக்குவதிலும் இப்படி தூய்மையாக இருக்க வேண்டும், அவருடைய வாய்வாடை யாருக்கும் எந்த விதமான தொல்லையும் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் வீட்டிற்கு வந்தவுடனே மிஸ்வாக் செய்பவர்களாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டது. அதே போன்று செருப்பு அணியும் ஒழுக்கம்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலணி அணியும் பொழுது முதலிலே வலது காலை போடுவார், உள்ளே நுழைப்பார். செருப்பை கலற்றும் பொழுது இடது காலை முதலிலே கலற்றுவார்கள். எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வழிமுறைப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் ஒழுக்கத்தை மிக அழகாக வர்ணிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரையில் உட்கார்ந்துதான் சாப்பிடுவார்கள். தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவது சுன்னத்தாக இருக்கிறது. சரி, தன்னுடைய 2 கைகளை கழுவுவார்கள். 2 கைகளையும் கழுவும் சாப்பிடுவது, வாயை கொப்பளிப்பது, அழகான ஒரு விரிப்பை வைத்து சாப்பிடுவது, தஸ்தர்கான் சொல்லுவாங்க. அந்த அழகான ஒரு சுத்தமான விரிப்பை விரித்து சாப்பிடுவது. உணவுக்கு முன்னால் நாம் உட்கார்ந்து கொண்டு பணிவுடன் உட்காருவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணவை உண்ணும் பொழுது தன்னுடைய புறத்திலிருந்து சாப்பிடுவார்கள். நடுவில் தட்டுக்கு நடுவில் இருந்து எடுத்து சாப்பிடுவதில்லை. எதுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, தட்டினுடைய ஆரம்ப நம்முடைய பக்கத்திலிருந்து எடுத்து சாப்பிடுவார்கள். மிகவும் சூடாக சாப்பிட மாட்டார்கள். சரி, இதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலத்திலும் உணவிலே குறை சொன்னது கிடையாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம பார்க்கிறோம், ஒரு சின்ன ஒரு குறை வந்து நாம் என்ன செய்யறோம், அதை வெளிப்படுத்தி காட்டுகின்றோம். உடனே சொல்லுவோம், உப்பு இல்லை, உரப்பு இல்லை, சரியில்லை, நன்றாக இல்லை என்பதாக நாம இன்னைக்கு சர்வசாதாரணமாக சொல்லக்கூடிய இந்த குறைகள் இருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவிலே எந்த காலமும் குறை சொன்னது கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை சொல்லுகின்றார். பிடித்தால் சாப்பிடுவார்கள், பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக இருந்து விடுவார்கள், ஒன்றும் சொல்ல மாட்டார். இதுதான் அன்பு நபியினுடைய அழகிய. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உஸ்வத்துன் ஹஸனா. உங்கள் நபியினிடத்திலே அழகிய வழிமுறை இருக்கின்றது. நபியுடைய வழிமுறை இருக்கின்றதே, இது அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் என்பது மட்டுமல்ல, இதிலே தான் அறிவியல் இருக்கின்றது, இதிலே தான் ஆரோக்கியமும் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிமுறையில் தான் அழகான வழிமுறை, அறிவியல் பூர்வமான வழிமுறை, ஆரோக்கியமான வழிமுறை. இதை பின்பற்றினால் நமக்கு எல்லாம் கிடைத்துவிடும். இன்றைக்கு சொல்லுகின்றது அறிவியல், அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நேர்த்தியாக சொல்லிவிட்டார்கள். தண்ணீரை 3 மிடராக குடியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய வழிமுறை. ஒரே மிடராக குடிச்சிடாதீங்க. தண்ணீர் எடுத்து கிளாஸ்ல ஒரு 3 மூச்சு விட்டு குடியுங்கள். இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக அவைகள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. தண்ணீரை குடிக்கும் பொழுது நீங்கள் மூச்சை விட்டு விட்டு குடியுங்கள், அது உங்களுடைய சுவாசத்திற்கு நல்லது என்றார். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை எவ்வளவு தூர நோக்கோடு அறிவியல் பூர்வமாக மருத்துவ ரீதியாக இருக்கின்றது என்பதற்கு இது ஒரே ஒரு சான்றுதான். அன்பானவர்களே, இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒவ்வொரு வழிமுறைகளையும் அல்லாஹ் அதை கொண்டு நமக்கு நிறைய பிரயோஜனங்களை வைத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு உள்ளே நுழையும் பொழுது வலது காலை உள்ளே வைத்து உள்ளே வருவார்கள். வெளியிலே செல்லும் பொழுது இடது காலை வைப்பார்கள். தங்களுடைய தூக்கம் எவ்வளவு ஒழுக்கமானதாக இருந்தது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே தூங்கும் பொழுது ஒது செய்து விட்டு தூங்குவார்கள். ஒது செஞ்சுட்டு தங்களுடைய விரிப்பை நன்றாக உதறுவார்கள். இதெல்லாம் சொல்லுங்க, விரிப்பு இருக்கு, அது என்ன செய்யணும், பெட்ஷீட்டை நன்றாக உதறணும். உதறலாம் என்ன ஆகுங்க, அதில் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, உதறுவார்கள். குர்ஆனுடைய கடைசி 3 அத்தியாயங்களை ஓதுவார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் சூராவை ஓதுவார்கள். தங்களுடைய உடல் முழுக்க தேய்த்து கொண்டு வலது கையை கன்னத்திலே வைத்து படுப்பார்கள். வலது பக்கமாக, இடதுபுறம் படுக்கக்கூடாது. அதிலேயும் ஒரு அறிவியல் இருக்கின்றது. இடதுபுறம் என்ன செய்திருக்கிறாங்க, தூங்கக்கூடாது. வலதுபுறமாக படுத்து தூங்குவதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய வழிமுறையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்னும் மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறைக்கு செல்லும் பொழுது கூட காரணம் இல்லாமல் உள்ளே செல்ல மாட்டார். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல நம்ம என்ன செய்யறோங்க, வீட்டுக்குள்ளேயே கழிவறை வச்சதுனால என்ன செய்யறது இல்லைங்க, யாரும் செருப்பணியாமல் உள்ள போயிடும். இது சுண்ணத்திற்கு மாற்றணும். நீங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யணுங்க, அந்த டாய்லெட்டுக்குள்ள தனியா ஒரு செருப்பு வச்சிருக்கணும்.
வீட்டுக்குள்ளே இருந்தாலும் செருப்பணிந்து செல்வதுதான் சுன்னத்து. இதுதான் ஆரோக்கியம். வீட்டுக்குள்ளதானே இருக்கு, சுத்தமா தானே இருக்கு, அப்படியே போயிடலாம். இல்லை இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா எப்பொழுதும் காலணி அணிந்தவர்களாக உள்ளே செல்வார்கள். உள்ளே செல்லும் பொழுது என்ன செய்வார்கள்? இடது காலை உள்ளே வைத்து நுழைவார்கள், துஆ ஓதி செல்வார்கள். உள்ளே போய் என்ன செய்யக்கூடாதுங்க? எந்த பேச்சையும் பேசக்கூடாது, அமைதியாக. போனை எடுத்து பேசுறது இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு நேர் மாற்றமானது, சுன்னத்திற்கு எதிரானது. அன்பானவர்களே, அல்லாஹ்விலே இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையிலே நிறைய அறிவியல் பூர்வமான நமக்கு ஆரோக்கியங்கள் இருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே உங்களுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எதிரிகள் கூட நிறைய புரிந்து வைத்திருந்தார். எதிரிகள் நபி அவர்களை போற்றுவார்கள், புகழுவார்கள். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மரத்தடியில தூங்குறாங்க, தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது போர்க்கால காலம். அந்த நேரத்தில் தங்களுடைய வாளை மேலே உயரமான இடத்துல என்ன செய்யறாங்க? தொங்க வைத்து விட்டு தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், ஓய்வெடுக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்திலே ஒரு எதிரி அந்த வழியாக வருகின்றான், பார்க்கின்றான். இதுதான் சந்தர்ப்பம், நபி அவர்களை முடித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நபி அவருடைய வாளையை எடுத்து ஓங்குகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழித்து விடுகின்றார். வெடிச்சுட்டு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எதிரி கேட்கின்றான், மை யம்னஉக மின்னி, என்கிட்ட இருந்து உங்களை இப்போ யார் காப்பாற்றுவது சொல்லுங்க, என்னை தடுப்பது யார் என் நபி அவர்களை அந்த எதிரி பார்த்து கேட்கின்றான். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதட்டமும் படவில்லை, அமைதியாக நின்றார்கள். சொன்னார்கள், என்னை காப்பாற்றுபவன் அல்லாஹ் என்ற ஒரே வார்த்தை தான் சொன்னார். உடனே அந்த 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 வார்த்தை எதிரி கையிலிருந்து வாள் விடுவதற்கு காரணமாயிருச்சு. அப்படி கைகளை உதறி அப்படி வாழை கீழே போட்டுருவோம் எதிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை எடுத்துக்கொண்டு இப்பொழுது கேட்கின்றார்கள், உன்னை என்னிடமிருந்து காப்பாற்றுவது யார்? எது கேட்டா இல்லையா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வாளை எடுத்துக்கொண்டு உன்னை காப்பாற்றுவது யார் சொல்லு. அல்லான்னு சொல்லணும் அவனும் அதே மாதிரி. ஆனா அவன் எதிரிய சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா? எனக்கு தெரியும் வாள் பிடித்திருப்பவர் நல்லவராக இருக்கின்றார். என்ன சொன்னாங்க? வாள் பிடித்திருக்கு, என்ன நீங்க வெட்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க ரொம்ப நல்லவர் என்பதை நான் புரிந்து வைத்திருக்கின்றேன் என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை விட்டுறாங்க. அந்த மனிதர் போயிட்டு என்ன செய்யறாருங்க? சொல்றாரு, தங்களுடைய சமூகத்தில் போய் சொல்றாரு, இனி நான் எக்காலமும் முகமது நபிக்கு எதிராக நான் சண்டைக்கு நிற்க மாட்டேன், என்னை கூப்பிடாதீங்க சொல்றாங்க. இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், அவருக்கு எதிராக நான் எந்த போரிலும் நான் கலந்து கொள்ள மாட்டேன். அவர் எப்படிப்பட்ட மனிதருங்க? மிக அற்புதமான மனிதர். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை என்று சொன்னது யார்? வெட்ட வந்த எதிரி சொன்னார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தருணத்தில் நாம் புரிய வேண்டிய விஷயம் இதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை, நெறிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது. ஒவ்வொரு தருணத்திலும் ஆடை அணியும் பொழுதும், காலணி அணியும் பொழுதும், வெளியிலே செல்லும் பொழுதும், வாகனத்தில் ஏறும் பொழுதும், கடைத்தெருவுக்கு செல்லும் பொழுதும், கழிவறைக்குள் சொல்லும் பொழுதும், எல்லா இடத்திலும் பிள்ளைகள் நடக்கும் முறையிலும், மனைவி மக்களிடத்தில் நடக்கும் முறையிலும், தாய் தந்தையுடன் நடக்கக்கூடிய இந்த வழிமுறைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய நெறிமுறைகள் நிறைய இருக்கின்றது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் எப்படி நடக்க வேண்டும், அழகான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்கள் நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள், அவருக்கு நிறைய உங்கள் மீது கடமை இருக்கின்றது. பக்கத்து வீட்டுக்காரர் கடன் கேட்டால் கொடுங்கள், உதவி கேட்டால் உதவி செய்யுங்கள். உங்களுடைய சுவற்றை அவருக்கு காத்து வராத மாதிரி நீங்க உயர்த்தி கட்டிடாதீங்க. பாருங்க, அன்பு நபி வந்து அழகிய வழிமுறை இதுதான். அன்பானவர்கள், அல்லாஹ்வினுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய வழிமுறை என்பது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட வழிகள்.
இதை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இவைகள் தான் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் அறிவியலுக்கும் ஏற்றமானதாக இருக்கும் என்பதை நாம் புரிய வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிமுறைகளை நம்முடைய வாழ்வியலுடைய ஒவ்வொரு தருணத்திலும் பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.